ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஸ்டாக் தான் பிக்சல் 6a 5G ஸ்டாக்கு. ஸோ இது நம்மகிட்ட இந்த மாடல் நம்மகிட்ட வந்திருக்கு. ரீஸ்டாக் ஆயிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்திருக்கு. ஓகேங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா, சூப்பரான பிரைஸ்ல வந்திருக்குங்க. ஸோ அதனால மிஸ் பண்றாதீங்க. எதுக்காக சொல்றேன்னா, மறுபடியும் இந்த பிரைஸ்ல இந்த ஸ்டாக் வருமா? அப்படின்னு சொல்லி டவுட்டு. ஃபர்ஸ்ட்டு டவுட் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா, ரீஸ்டாக் ஆகுறது ஒரு டவுட்டு. அண்ட் செகண்ட் டவுட் என்னென்னா, இந்த மாதிரி ப்ரைஸில் அட்ராக்டிவான ப்ரைஸில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட். ஓகேங்களா? என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போக போக சொல்கிறேன். ஸோ ரொம்ப அட்ராக்டிவான ப்ரைஸில் வந்திருக்கு. ஸோ பிக்சல் 6a 5G பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக நம்ம வாங்கணும், ப்ளஸ் மைனஸ் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் டீட்டெயில்டாக. ஃபஸ்ட்டு இந்த மொபைலுக்கு உண்டான ஸ்பெக்கு டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன் போகலாம். 3 கலர்ஸில் வந்திருக்கு. கிரே கலர், க்ரீன் கலர் அண்ட் ஒயிட் கலரில் வந்திருக்கு ஸ்டாக்கு. ஸோ இதுக்குண்டான ஸ்பெசிஃபிகேஷன், இந்த மொபைலுக்கு உண்டான ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 178 கிராம்ஸ். கையில் எடுக்கும்போதே அந்த ஃபீல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான நோட்டு. இப்போது சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் லைட் வெயிட் மொபைல்ஸு, குட்டியான மொபைல்ஸ் தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இது பெஸ்ட்டான ஆப்ஷனுங்க. இந்த ப்ரைஸ் பேக்கெட்டில் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? 6.1 இன்ச்சஸ் ஓஎல்இடி டிஸ்பிளே, கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3ல ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 429 பிபிஏ டென்சிட்டியோடு வந்துடும். அதனால் உங்களுக்கு நல்லாவே கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ பிபிஏ டென்சிட்டி பிக்சல் பெர் இன்ச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அண்ட் ஆண்ட்ராய்டு பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு மேஜர் அப்டேட்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஆண்ட்ராய்டு 12ல் நீங்கள் அது லான்ச் ஆகிருக்கு. இன்னும் 5 இயர்ஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 17 வரைக்கும் இருக்குங்க. ஆண்ட்ராய்டு 15 தான் இப்போ கரண்ட்டாக ஓடிட்டுருக்கு. 17 வரைக்கும் இந்த மொபைல் உங்களுக்கு அப்டேட் இருக்குது. இன்னும் 2 வருடங்கள் உங்களுக்கு அப்டேட் இருக்குது இந்த மொபைலுக்கு. அண்ட் கூகுள் டென்சார் ப்ராசர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5 நானோமீட்டரில் பில்டான ஒரு சிப்பு. 2.8 GHz வரைக்கும் கிளாக் பண்ணோம். ஒரு கோர் 2 கோர் கிளாக் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ்லேயும் நல்லா இருக்குங்க. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா பெருசாக லேக் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு டே டு டே ஆஸ்பெக்ட்டுக்கு ஒரு மிட் பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட் சொல்லலாம். ஓகேங்களா? ரொம்ப பவர்ஃபுல் சொல்லலை. ஏன்னா இப்போது பார்த்திங்கன்னா கரண்ட்டில் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா 4.3 GHz அவ்வளோ வரைக்கும் போயிட்டாங்க. இது 2.8 GHz மாடல் தான். ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸில் டே டு டே பர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு எதுவுமே லேக் இருக்காது. நீங்கள் ரொம்ப ஹெவி டாஸ்க்கு, ஹெவி கேமிங்கு அந்த மாதிரி பர்பஸில் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் புது மாடல் பார்க்குறது புதுசாக அந்த 8 எலீட்டு, 8 Gen 3, 8 Gen 2 பார்க்குறது பெட்டர். ஓகேங்களா? கேமிங் பர்பஸ்க்காக மட்டும் தான் சொல்லிகிட்ருக்கேன். ஆவரேஜ் யூஸராக இருக்கீங்க, அதுவும் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ஆவரேஜ் யூஸருக்கு பவர்ஃபுல்லான மொபைல் தான் இது 6a பிக்சல் 6a. ஓகேங்களா? 6GB 128GB வேரியன்ட் UFS 3.1 கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், ஆப் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். அண்ட் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸான பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா 12.2 + 12 மெகாபிக்சல் 2 கேமரா கொடுத்துருக்காங்க. 4K ரெசல்யூஷனில் நீங்கள் 60 FPS வரைக்கும் வீடியோ கேப்சர் பண்ணிக்கலாம் இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும். ஃப்ரண்ட்டில் 8 MP கேமரா கொடுத்துருக்காங்க, வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வரைக்கும் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இந்த மொபைலில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்துடும். 4410 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 18 வாட் வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸ் பார்த்திங்கன்னா 6000 5000 mAh வருது. அது ஒப்பிட்டு பார்க்கும்போது நல்லா இருக்குமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லாவே இருக்குங்க. ஏன்னா இது 6.1 இன்ச்சஸ் மொபைல். ஓகேங்களா? இப்போ வரக்கூடிய மாடல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 6.7 இன்ச்சஸ் தான் வருது. அதுவும் 6000 5500 5000 mAh அப்படி தான் கொடுக்குறாங்க. இப்போது நான் கரண்ட் மாடல் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ஒரு ப்ரீவியஸ் 1 இயர் பேக் பார்க்கும்போது 5000 mAhன்றது ஒரு ஆவரேஜாக இருந்துச்சு. எல்லாருமே யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 5000 தான் மேக்ஸாக இருந்தது. இந்த இயர் தான் 2025 தான் 6000க்கு மேலேயே போயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அது பார்த்திங்கன்னா நியூ பேட்ரி டெக்னாலஜி வந்திருக்கு. அது எவ்வளோ லாஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லி தெரியாது. அது போக போக தான் தெரிய வரும். ஓகேங்களா? டெக்னாலஜின்றது நம்ம லான்ச் பண்ணிடலாம். போக போக தான் அதுக்குண்டான யூசேஜ் ஃபீட்பேக்ன்றது அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ ஸ்பெக் வைஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மொபைலுக்கு உண்டான. ஸோ ஜஸ்ட்டு ஓவர்வியூ மட்டும் காமிச்சிடுறேன் பாருங்கள். உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பவர் பட்டன் மேலே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வால்யூம் கீழே கொடுத்துருக்காங்க. அப்புறம் 3.5 mm ஜாக் இல்லை, டைப் சி தான் யூஸ் பண்ணணும். ஸ்பீக்கர் கிரில் எல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. இயர் ஸ்பீக்கர் கிரில் மேலே இருக்குது. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எதுவுமே கிடையாது, ப்ளைனாக இருக்குது. ஓகேங்களா?
ஸோ இது எல்லாமே டெமோ மாடல்ஸுங்க. ஸோ 3 கலர்ஸில் வந்திருக்கு. என்ன ப்ளஸ்ஸு, என்ன மைனஸ்னு பேசலாம். ப்ளஸ் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிட்டேன். 6.1 இன்ச்சஸ் கைக்கு அடக்கமான ஒரு மொபைலு. எல்லாம் 5Gயும் இருக்கும். 1+1 ஃபிசிக்கல் ப்ளஸ் eSIM கான்செப்ட்டில் வந்துடும். ஸோ 2 சிம்மும் உங்களுக்கு 5G சப்போர்ட் ஆகும் இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும். அண்ட் 5G மாடல், ஒன்லி ஒர்க்கிங் மாடல் விச் சப்போர்ட்ஸ் 5G இன் இந்தியா அண்ட் ஆல்சோ கம்மி பட்ஜெட்டில் வந்திருக்கு. ஓகேங்களா? என்ன பட்ஜெட் ப்ரோ, கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக தெரியும். 13,000 ருபீஸ் ஆஃபர் ப்ரைஸ். 13,000 ரூபாய்க்கு மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கொஞ்ச நாளைக்கு தான் இந்த ஸ்டாக்கு தீர வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த ஆஃபரு. ஸோ அதனால் சீக்கிரமாக நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கோங்க. வெளியே நீங்கள் விசாரிச்சிங்கன்னா 14 ரூபாலேருந்து 14,500 இல்லை 15 வரைக்கும் போயிட்டுருக்குங்க. சில பேர் 16 ரூபா கூட சேல் பண்ணிகிட்ருக்காங்க. எதுவுமே சொல்லலை. நம்ம தரக்கூடிய ப்ரைஸ் நான் சொல்லிட்டேன். நாங்கள் தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 13,000 கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் சீக்கிரமாக நீங்கள் எவ்வளோ தூரம் சீக்கிரமாக நீங்கள் கால் பண்ணி புக் பண்ண முடியுமோ புக் பண்ணிக்கோங்க. ஸோ கிரே கலர், க்ரீன் கலர் அண்ட் ஒயிட் கலர்ஸில் மட்டும் அவைலபிள் இருக்குது. ஸ்டாக் இவ்வளோ தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி ஒரு கிட்டத்தட்ட 9 பீஸஸ் சேல் ஆகிடுச்சு. அது சேலே போடல, அதுக்குள்ளே கஸ்டமர் எல்லாருமே வாங்கிட்டாங்க. போஸ்ட் பார்த்து வாங்கிட்டாங்க. வாட்ஸ்அப் போஸ்ட் போடுவோம் இல்லையா கம்யூனிட்டியில், அது பார்த்தே நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஸ்டாக்கு இன்னும் ஒரு மேபி ஒரு 3 டேஸோ 4 டேஸ் வரைக்கும் தான் இருக்கும். அதனால் கால் பண்ணி சீக்கிரமாக வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன். பிக்சல் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெக் வைஸ் சொல்லும்போது உங்களுக்கு ப்ளஸ் சொல்லிட்டேன். மைனஸ்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே பெருசாக இல்லைங்க. நிஜமாக சொல்கிறேன். மைனஸ்னு எதுவுமே கிடையாது. இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும் மைனஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா பெரிய ஸ்க்ரீன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மேபி மைனஸ்னு தோணலாம். இது 6.1 இன்ச்சஸ்ன்றது கொஞ்சம் குட்டியாக இருக்கும். என்னோடய கை கொஞ்சம் பெரிய கை தான், அகலமான கை தான். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப சின்னதாக தெரியும் மொபைலு. ஸோ பட் உங்களுக்கு நல்ல காம்பேக்டான சைஸான மொபைல் தான் இது. பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஹியூஜாக ஒரு ஃபோனை கேரி பண்ணுறதை விட இந்த மாதிரி காம்பேக்டான ஃபோன்ஸை நீங்கள் அழகாக கேரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ரொம்ப பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸான பாயிண்ட் என்னோடய பர்ஸ்பெக்டிவில் பார்க்குறேன். ஓகேங்களா? அது நிறைய பேருக்கு, சில பேர் பார்த்திங்கன்னா பெரிய மொபைலே பாக்கெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்க. பட் என்னோடய பார்வையில் பார்க்கும்போது, என்னோடய பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்கெட் ஃப்ரெண்ட்லி மொபைல்ஸு. இப்போ நாங்களே பார்த்திங்கன்னா ஃபோன்ஸை பார்த்து பார்த்திங்கன்னா வெயிட்டான ஃபோன்ஸ் எல்லாமே அவ்வளோவா இஷ்டப்படுறது கிடையாது. இப்போ 23 அல்ட்ரா 24 அல்ட்ரா எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த மொபைல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியான மொபைல்ஸு. அழகாக இருக்கும், குட்டியாக இருக்கும், ஈஸி டு கேரி அண்ட் ஆல்சோ நிறைய விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் இந்த மொபைலை போய் கேரி அவுட் பண்ணிக்கலாம். நல்லாவே ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 2.8 GHz இஸ் பார்த்திங்கன்னா நாட் பேட் அட் ஆல். நல்ல பர்ஃபார்மர். நிறைய பேர் கம்ப்ளைண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மித் இருக்குது. ஒரு மார்க்கெட்டில் எப்போவுமே ஒரு மித் இருக்குது. என்னென்னா பிக்சல் ஃபோன்னாலே ஹீட் ஆகும், பிக்சல் ஃபோன்னாலே ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா ஒரு ப்ராசஸரு, ஒரு இன்ஜினு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம இயங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்குண்டான ஹீட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போது வரக்கூடிய மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நிறைய இன்ஜின் பார்த்திங்கன்னா 150 100 சிசியெல்லாம் வந்துட்டு இருந்து 150 பண்ணாங்க. இப்போ 200லேருந்து 300லேருந்து 400லேருந்து 650 வரைக்கும் போயிட்டாங்க ராயல் என்ஃபீல்ட்லாம். ஸோ அந்த இன்ஜின்லாம் நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா சிட்டி லிமிட்டில் ஒரு 5 கிலோமீட்டர் ஓட்டுங்க. 5 கிலோமீட்டர் ஓட்டிட்டு டிராஃபிக்கில் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இன்ஜினோட டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஹீட்டாக தான் செய்யும். அதே மாதிரி தான் இந்த மொபைல்ஸும் சரி. ப்ராசஸர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக, எவ்வளோ கிளாக் ஸ்பீடு, AnTuTu டெஸ்ட் எல்லாம் பண்ணும்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, இந்த ஸ்கோர் அந்த ஸ்கோர்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, கண்டிப்பாக ஹீட்டாக தான் செய்யும் மொபைலு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மொபைலை இப்படி தான் நம்ம போய் நார்மலாக யூஸ் பண்ணிக்கணும், இந்த மொபைலை இப்படி தான் யூஸ் பண்ணிக்கணும், இந்த இன்ஜினை இப்படி தான் ஓட்டணும், இந்த ராயல் என்ஃபீல்டை அப்படி தான் ஓட்டணும்னு சொல்லிட்டு தெரியுது இல்லையா, அதே மாதிரி தான் மொபைல்ஸுக்கும். ஸோ இந்த மொபைல் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நேக் தெரிஞ்சு போச்சுன்னா அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். பிக்சல் சீரீஸு யாருமே கம்ப்ளைண்ட்டே பண்ண மாட்டாங்க ஹீட்டிங் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அந்த மென்டாலிட்டி, அந்த மித்தை போய் எடுத்துருங்க. ஸோ நிறைய பேர் ஒரு கமெண்டில் கூட வந்து சொல்லுவாங்க, அவங்க போய் பிக்சல் ஃபோன்ஸே தெரிஞ்சிருக்காது என்னன்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனும் பிக்சல் ஃபோன் தான். பிக்சல் 9 Pro தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வீடியோ கவரேஜ்க்காக. நல்லா தான் போயிட்டுருக்கு, அழகாக போயிட்டுருக்கு. கேமரா, வீடியோஸ் எல்லாமே நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம், நல்லா தான் இருக்குது. நாங்கள் கிட்டத்தட்ட பிக்சல் சீரீஸை பார்த்திங்கன்னா 3 to 4 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆன் ஏ ரெகுலர் பேசிஸ், ஆன் அ டே டு டே பேசிஸில். ஸோ பிக்சல் ஃபோன்ஸ் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும் எல்லாமே தெரியும். நம்மளோட ஓன் பர்ஸ்பெக்டிவ்லும் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன்.
பிக்சல் ஃபோன்ஸ் ஆர் வார்மர். வார்ம் ஆகும், ஹீட் ஆகாது. ஹீட் இஷ்யூஸ் கிடையவே கிடையாது. வார்ம் ஆக தான் செய்யும். ஏன்னா அதோட டிசைன் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஸ்பெக்டில் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டு அதுன்னு சொல்லிட்டு நிறைய ரெசிஸ்டண்ட் விஷயங்கள்லாம் உள்ளே போட்டு காற்று வெளியவே போக முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் கொடுக்கும்போது கண்டிப்பாக ப்ராசஸர் என்ன பண்ணும், அதுக்கு தெரியாது எப்படி கூலிங் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீட்டு தான் ஆகும், வார்ம் தான் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ அதனால் இப்போ வரக்கூடிய டெக்னாலஜி அந்த வேப்பர் கூலர்லாம் கொடுக்குறாங்க, வாட்டர் கூலிங் சிஸ்டம்லாம் கொடுக்குறாங்க, காப்பர் கூலர் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சிஸ்டம்லாம் கேமிங் மொபைல்ஸில் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அது எவ்வளோ கொடுத்தாலும் ஓரளவுக்கு தான் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ சும்மா நார்மலாக ஜென்ரலாக உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால் பிக்சல் ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் வார்மர் டோனில் இருக்கும், கொஞ்சம் வார்மாக இருக்கும். நீங்கள் பேக் கேஸ் போட்டு யூஸ் பண்ணால் சுத்தமாக தெரியாது, அழகாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இப்போ வரக்கூடிய மாடல்ஸ் நிறைய மாடல்ஸு நாங்களே பார்த்திங்கன்னா வேறு மாடல்ஸும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் சைமில்டேனியஸாக. அதுவும் ஹீட் ஆக தான் செய்யுது. நத்திங் ஃபோன் எடுத்துக்கோங்க, நத்திங் 2 இருக்குது. ஸோ 8+ Gen 1 அதுவும் ஹீட் ஆகுது. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பிக்சல் ஃபோன்ஸ் எவ்வளோ நல்லது. இது வார்ம் டோன் தான், அதுதான் ஹீட் ஆகும். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம ப்ராசஸர் வேணும் அப்படின்னு நினச்சோமா கண்டிப்பாக ஹீட்டிங் இருக்க தான் செய்யும். அது கொஞ்சம் கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? மிட் செக்மெண்ட்டில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஹீட்டிங் இருக்காது. மிட் செக்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே 7 சீரீஸு, 7 Gen 1, 7 Gen 2, 7 Gen 3 எல்லாம் அவ்வளோவா ஹீட் இருக்காது. 6 Gen 1, 6 Gen 2, 6 Gen 3 எல்லாம் போயிட்டிங்கன்னா இன்னும் ஹீட் இருக்காது. ஸோ அவ்வளோதான் விஷயமே. ஓவர் கிளாக்ட் கோர் இருக்கும்போது ஒரு 4.3 GHz வரைக்கும் கிளாக் பண்ணக்கூடிய ஒரு மொபைல்ஸ் எல்லாம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹீட்டிங் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட யூசேஜை கம்மி பண்ணிக்கணும். என்ன மாதிரி யூசேஜ் கம்மி பண்ணிக்கணும்னா, இப்போ கேமிங் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு 2 ஹவர்ஸ் ஆட போகிறீங்கன்னா மேபி ஒரு 1.5 ஹவர்ஸ் 1 ஹவர் ஆடிக்கோங்க. ஏன்னா அதுக்கு ஒரு ரெஸ்ட் வேணும் இல்லையா? ஃபோனுக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு மறுபடியும் ஆடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுதான் சொல்லிகிட்ருக்கேன். எப்படி நம்ம யூசேஜ் பேட்டர்னை சேஞ்ச் பண்ணிக்கணும், அந்த ஃபோனுக்கு எப்படி செட் ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் ஒரு நல்ல முயற்சி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஜஸ்ட் இன் கேஸ் எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு சில டீட்டெயில்ஸு நாலேஜ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. மற்ற கஸ்டமர்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சது எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ்.